தேவிக்கு மணமாலை கொலையாம ஒழுங்கா வச்சு குங்குமம் அழியாம நான் கட்டின இந்த திருமாங்கலியத்தோடு உலக 56 தேசத்துக்கும் நீ கலைநகராக வாழ்ந்திருப்ப. என்ன நிக்கும்? ஆமா, எங்க 2 பேர்த்தோட ஆசீர்வாதம். ஆமா, எங்க 2 பேர் நாங்க 2 பேர் நின்று ஆசீர்வாதம் பண்றோம். நல்லா இருப்ப தேவியா. யார் என்னையா? என்னம்மா 2 காலம் கெட்ட வைங்க. யா தேவி கட்டின பொண்டாட்டி. ஆமா, நல்ல மாவு அடக்கமா இருக்கும்போது அங்க ஒரு ஸ்டெப் நிக்கிறான். நீ என்ன அங்க வந்து தேவி சுகமாக வாழ்ந்திருப்பா தேவி. நீ எங்க 2 பேர்த்து காலில் உழந்ததுனால என்றைக்கும் வீடு காலம் 2 பேர்த்து பாச ஆசீர்வாதத்தோட நான் ஒரு படைக்கக்கூடிய கடவுள். எங்க வேலைக்காரி நீயே கேட்டுக்குமா? எங்க குடும்பத்துல கோளாறு பண்றீங்க நீங்க வந்து சுவாமி ஒதுங்க. தங்களின் பாதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக என்றென்றும் வாழ்வாங்க வாழ்ந்திருப்பாய் தேவி என்று வாழ்த்திருக்கிறார். அப்படி இருந்த போது தேவியா ஒரு வார்த்தை என்ன தேவி கொஞ்சம் தூரமா உன்னை நான் மாலையிட்ட மன்னவன் தானே, தைக்கமில்லாத கேள்வா தேவி. ஆமா, தேவி என்ன குளக்கரையிலே நீராடி விட்டு பூவோடும் புட்டோடும் மஞ்சள் முகத்தோடும் வாசனை தெரிவித்தோடும் பதியாய மன்னோடு எப்போது வருவார் வருவார் என்று வலிமையை விரிவித்து காத்திருந்தேன். அப்படி காத்திருந்த வேளையில் இந்த பாரா சபைக்கு முன்னாடி தாதியாகிய சிங்கமலத்தை விட்டு அழைத்து வந்த சங்கதி எப்படி என்றால் இந்த வயலுக்குள்ள ஆனா படைக்கக்கூடிய கடவுள் பிண்டம் பிடித்து உயிர் படைத்து வந்துவிட்டு எப்படி என்றால் இப்ப சில நாளாக அரக்கருடைய அரசாட்டம் இல்ல, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். அதனால நம்ம இருவரும் நம்ம அரமணியில இந்த சத்தியலோகத்துல சேர்ந்திருக்கலாம்னு தான் தேவி ஒன்னு அழைச்சு. ஆமா தேவியா தங்களுடைய ஆசைப்பட்டார் இல்லற வாழ்க்கையில் ஒன்றாக கூடி பாட்டு பாடலாமா வேணாமா? இல்லாமல்
நம்மளுடைய பஞ்சாணி மத்தியில இருவரும் சேர்ந்திருப்போம் தேவி சத்தியலோகத்துல. இருக்கிற கட்டிலே ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் என்று அழைத்தீர்கள். ஆம் தேவி. தேவியா அதனால் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பாடலை பாடலாமா? பாடுவாய் தேவி. ஆகட்டும் ஆ. காதலாச பொல்லாதது தேவி தமிழ் மகளே. சுவாமி. தேவியா. கட்டிக்காவா இல்லாதது வருவாய் தேவி. ஆனால் தேவியா. ஆஹா. இருவரும் ஒன்றாக கூடி கலந்து ஆம் தேவி. பஞ்சனை மெத்தியிலே ஆ. உள்ளே போல் சேர்க்கலாம். அப்படியே சைந்திருப்பு தேவி சத்தியலோகத்தில்.